வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 18ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 218ஆம் ஆண்டில் திரேபியா சமரில் அன்னிபாலின் கார்த்தீசினிய படைகள் ரோம படைகளை தோற்கடித்தன. கிபி 1271ஆம் ஆண்டில் குப்லாய் கான் தனது பேரரசின் பெயரை யுவான் என மாற்றிக்கொண்டதை அடுத்து சீனாவிலும் மங்கோலியாவிலும் யுவான் வம்ச அரசாட்சி ஆரம்பம் ஆனது. 1622ஆம் ஆண்டில் போர்த்துகீசிய படையினர் காங்கோ ராஜ்யத்தை உம்புமி என்ற இடத்தில் இன்றைய அங்கோலா இடம்பெற்ற போரில் வெற்றி ஈட்டினர். 1787ஆம் ஆண்டில் நியூ ஜெர்சி ஐக்கிய அமெரிக்காவில் 3வது மாநிலமாக இணைந்து கொண்டது. 1833ஆம் ஆண்டில் ரஷ்ய பேரரசின் நாட்டுப்பண் ஜார் மன்னரை கடவுள் காப்பாற்றுவார் என முதல் தடவையாக பாடப்பட்டது. 1865ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் அடிமை வணிகத்தை தடை செய்யும் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 1878ஆம் ஆண்டில் அல் தானி குடும்பம் கத்தாரின் ஆட்சியாளர்களாக முடிசூடிக் கொண்டார்கள். 1916ஆம் ஆண்டில் முதலாம் உலகப் போரில் வேர்டன் சமர் முடிந்து போனது. ஜெர்மானிய படை 3,37,000 வீரர்களின் இழப்புடன் பிரெஞ்சு படையிடம் தோல்வியடைந்தது. 1958ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஸ்கோர் விண்ணில் ஏவப்பட்டது. 1966ஆம் ஆண்டில் சனிக்கோளின் எபிமேத்தியஸ் என்ற சந்திரன் கண்டுபிடிக்கப்பட்டது. 1973ஆம் ஆண்டில் சோவியத் விண்கலம் சோயுஸ் 13 வாலண்டைன் லெபெடேவ், பியாத்தர் கிளிமுக் ஆகியோருடன் விண்ணுக்கு ஏவப்பட்டது. 1973ஆம் ஆண்டில் இஸ்லாமிய வளர்ச்சி வங்கி தொடங்கப்பட்டது. 1981ஆம் ஆண்டில் உலகின் மிக பெரும் படைத்துறை வானூர்தி Tu-160 சோவியத் ஒன்றியத்தில் அமைக்கப்பட்டது. 1987ஆம் ஆண்டில் லரிவோல் தனது பேல் கணினி நிரலாக்க மொழியை வெளியிட்டார். 2005ஆம் ஆண்டில் சென்னையில் வெள்ள நிவாரணம் பெறுவதில் ஏற்பட்ட மக்கள் நெருக்கடியில் 42 பேர் உயிர் இழந்தனர். 2006ஆம் ஆண்டில் மலேசியாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் 118 பேர் உயிர் இழந்தனர். 2006ஆம் ஆண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் முதல் தடவையாக நாடாளுமன்ற தேர்தல்கள் இடம்பெற்றன. 2012ஆம் ஆண்டில் தமிழ் விக்கிபீடியாவில் 50,000 கட்டுரைகள் எழுதி சாதனையை நிகழ்த்தப்பட்டது. 2019ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்க கீழவையில் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் 33 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. மேலும் டிசம்பர் 18ஆம் நாளானது நைஜர் நாட்டின் குடியரசு தினமாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் அரபு மொழி நாளாகவும் பன்னாட்டு குடிபெயர்வோர் தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.